ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான உழவர்கரை நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, இப்போ மாம்பழ சீசன் இல்லையா? அதுவும் சேலத்துலேருந்து வந்தால் மாம்பழம் வாங்கிட்டு இங்கே வந்தீங்களா என்று கேட்கிறார்கள். அந்த மாம்பழத்திலிருந்து இன்றைக்கு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் 2 முகம் இருக்கிறது. ஒன்று சோஷியல் ஆஸ்பெக்ட், ஒரு சமூக முகம். இன்னொரு பங்கு ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட், சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த முகம். மாம்பழத்தில் மேலே தோல் இருக்கு, உள்ள சதை பகுதி இருக்கு. இந்த சமூகம் சார்ந்த கொண்டாட்டம் மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி. அழகான மின் விளக்குகள், அழகான தேர். காலையில் திருப்பலி முடிந்து நல்ல சாப்பாடு. எத்தனை பேர் பிரியாணி செஞ்சிங்களோ எனக்கு தெரியாது. நல்ல சாப்பாடு. சாயந்தரம் சாப்பாடு. சில பேர் தண்ணி வேற போடுவாங்க. ஆக ஒரு விதமான இதெல்லாம் ஆடம்பரம் ஜோடனை இல்லாமல் திருவிழாவே கிடையாது தான். தோல் இல்லாமல் மாம்பழம் இல்லை. யாராவது மாம்பழ தோல் மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? அதுதான் இந்த ஆன்மீக பங்கு. அது என்ன? பக்தியோடு திருப்பலி கொண்டாடுவது, புனிதமிகு நற்கருணையை பெறுவது, அதற்கு முன் பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கு பெறுவது, அன்பான நல்ல வாழ்க்கை வாழ்வது, பிறரன்பு, மன்னிப்பு, சமாதானம், புதுப்பிக்கப்பட்ட வாழ்வு. அதுதான் அந்த மாம்பழத்தினுடைய சதை பகுதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ ஆண்டுகள் திருவிழா கொண்டாடினாலும் நம் வாழ்க்கை ஆண்டவருக்கேற்ப மாறவில்லை என்றால் இந்த திருவிழாவினால் அர்த்தமில்லை என்றாகிவிடும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் இங்கே வந்தேன் என்றால் என்னுடைய மக்கள், தாய் வீட்டு மக்கள், உழவர்கரை மக்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். புனிதமிகு திருப்பலியிலே நற்கருணை உட்கொள்ள வேண்டும். நற்கருணை வாழ்வாக மாற வேண்டும். வார்த்தையை வாழ்வால் பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் வந்தேன், வேறு எதற்காகவும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு சேலம் பிஷப் பிரசங்கம் வச்சாரு. இன்னையிலேருந்து நான் நல்லா படிக்க போகிறேன் அப்படின்னு சில சிறு பிள்ளைகள் முடிவு எடுக்கணும். பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறேன். என் அக்கா தங்கச்சி கூட, அண்ணன் தம்பி கூட, ஏன் பெற்றவங்க கூடயே பேச்சுவார்த்தை எல்லாம் அவங்கள போய் பார்க்கல. அவர்களெல்லாம் மனம் தொடப்பட வேண்டும் இன்றைக்கு. அப்போதுதானே உண்மையான திருவிழா, அப்போதுதானே உண்மையான பழத்தினுடைய சுவையை நாம் உணர்கிறோம். மறந்துவிடக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்கத்திலேயே மாற வேண்டும். நான் ஒரு கஞ்சன், யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் தாராளமாக மனம் மாற வேண்டும். இன்றைக்கு உயிர்ப்பு காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை. அந்த வாசகம்தான் இருந்தது. நாம் மாதா திருப்பலியை கொண்டாடினாலும் இந்த வாசகங்களின் அடிப்படையில் இன்றைக்கு இறைவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், நம் அன்பு தாய் ஜெயராக்கினி அன்னை நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள உங்களை
தயை கூர்ந்து நான் அழைக்கிறேன். முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சண்டை வந்தது. கிரேக்க விதவைகள் தாங்கள் ஒதுக்கப்படுவதாக உணர்ந்தார்கள் என்று. உடனே திருத்தூதர்கள் ரொம்ப முக்கியமானது இறை வார்த்தை, ஜெபம், அதை விட்டுட முடியாது. இருந்தாலும் 7 பேரை தேர்ந்தெடுத்து இந்த வேலைக்கு அனுப்புவோம் என்று முடிவு செய்தார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் பிலிப்பு. ஆனால் அவர் கூட இந்த வேலையோடு நிற்கல. அவர் சமாரியாவில் இறை வார்த்தை அறிவித்தாராம், புதுமை செய்தாராம். மக்கள் எல்லாரும் தொடப்பட்டார்களாம். ஆண்டவரே, என்னுடைய அன்பார்ந்த உழவர்கரை மக்களுக்கு இன்றைக்கு புதுமை செய்யும். என்ன பெரிய புதுமை! நோய் நீங்குவது மட்டுமா? பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டும்தான் புதுமையா? அதை தாண்டி அவர்கள் உள்ளம் உருக வேண்டும், மனம் தொடப்பட வேண்டும், மனம் மென்மையாக வேண்டும். அந்த புதுமையை மாற்றும், அந்த புதுமையை செய்யும் என்றுதான் நான் விரும்புகிறேன். புதுமை நடந்ததாம். உடனே இவங்களாம் சமாரியாரு, வேறு இனம், வேறு ஜாதி, இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று இருந்த நிலை. பேதுருவும் யோவானும் அந்த மக்களை தேடி போகிறார்கள். அவர்கள் மீது கைகளை விரித்து ஜெபித்து தூய ஆவியை தருகிறார்களாம். பாருங்க, ஒரு பக்கம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே புதுமை செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். இன்னொரு பக்கம் பேதுருவை போல, யோவானை போல முதலில் நாம் தூய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். தூய ஆவியை கொடுக்க வேண்டாம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் முதல் செய்தியாக பார்க்கிறேன். பிரியமானவர்களே, கஷ்டமாக இருக்கும், காயப்படுத்தி இருப்பாங்க, கெட்டது செய்திருப்பாங்க, பரவாயில்ல, இன்னைக்கு முடிவு செய்யுங்க, எல்லாரையும், என்னுடைய உறவுகள் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வேன். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் ஏற்றுக்கொண்டார்களே, அதே போல நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய ஜெயராக்கினி தாய் என்னை ஏற்றுக்கொண்டார், உங்களை ஏற்றுக்கொள்கிறார். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா சிறப்பான விதத்தில் நம்முடைய மாதாவினுடைய புதுமை என்று சொல்லுவேன். ஒரு விதத்தில் சின்ன பையன்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து மாட்டு வண்டியில் நம்ம வில்லியனூர் கோயிலுக்கு வருவேன். அங்கேருந்து தான் நான் குருவாக வேண்டும் என்ற ஆசை பிறந்தது என்று சொல்லுவேன். அப்புறம் சில முறை வேளாங்கண்ணிக்கே போவேன். என்னுடைய மூத்த சகோதரன், இப்போது இல்லை அவர், வருடத்துக்கு 2 தடவை வேளாங்கண்ணிக்கு போவார். அவர் நடந்தே 150 கிலோமீட்டர் நடந்து, ஒரு தடவை செப்டம்பர் மாதம், ஒரு தடவை மார்ச் மாதம், 2 தடவை நடந்தே வேளாங்கண்ணிக்கு போவார். மாதா மீது இருந்த பற்று, அந்த அம்மா நம்மை கைவிட மாட்டார்கள் என்பது. கடைசியாக என்னுடைய ஆயர் அறிவிப்பு மே மாதம் 31ஆம் தேதி 2021. ஏன்னு கேட்டால், அதே நாளில் 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்போடியா என்ற நாட்டில் என்னை தியானம் கொடுக்க கூட்டிருந்தாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிருக்கணும். அன்றைக்கி மாதா எலிசபெத் அம்மாவை சந்தித்த திருவிழா. மாதா கிட்ட வேண்டிக்கிட்ட, மாதா என்னை காப்பாற்றினார்கள். நான் பிஷப் ஆகும்போது யாராவது என்ன வயசுன்னு கேட்டால் 2 வயசு தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் நான் செத்து போயிருக்கணும், மாதா காப்பாற்றினாங்க என்று சொல்வேன். நம்முடைய தாய், அந்த தாய் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். குருமடத்தில் 31 ஆண்டுகள் நான் ஆசிரியராக இருந்தேன். நிறைய பேர் நம்முடைய பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் ஒரு 250 சாமியார் இருப்பாங்கன்னா 125 பேர் என்னுடைய மாணவர்கள் என்று சொல்ல வேண்டும். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேதுருவை போல, யோவானை போல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மாதா அப்படித்தான். அன்றைக்கு பாருங்கள், சிதறுண்டு போக இருந்த திரு அவையோடு சேர்ந்து ஜெபித்தார்களே, அப்போதான் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், உங்களுக்கெல்லாம் நன்றி இருக்காடா, என் பிள்ளைய அநியாயமாக அங்கே சாவ விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்களே, ஏண்டா அப்படி செய்யுங்க, திட்டி இருப்பாங்க. இந்த அம்மா அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார்கள், மன்னித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு பாருங்க, 2வது வாசகத்தில் இருந்தோம் நிறைய பாடம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் எல்லாரும் படிக்கலாம், கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
அட்லீஸ்ட் என் குரல்லையாவது கேட்கலாம். எல்லாம் மொபைல் வச்சுருக்கவங்கலாம் கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லார் மொபைல்லையும் என் குரலில் பைபிள் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லுவேன் கடைசியில் எப்படி கேட்குறதுன்னு. கேட்கலாம். பல முறை நான் அதை வாசித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நான் பைபிளை ரெக்கார்ட் பண்ண தொடங்கும்போது முதல்ல 4 நற்செய்தியை படிச்சுட்டு அடுத்தது உடனே படித்தது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசக அடங்கிய அந்த பேதுரு எழுதிய முதல் திருமுகம், ராயப்பர் எழுதிய முதல் திருமுகம். நம்ம பேரே ராயப்பர், அதனால் அந்த கடிதத்தை முதல்ல படித்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் அதை படித்தேன். அதிலிருந்து இன்றைக்கி வாசித்தோம். முக்கியமாக துன்பப்படுகிறவர்கள் எல்லாம் அதை வாசித்து பாருங்கள், நம்பிக்கை பிறக்கும், சக்தி கிடைக்கும். 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரமே துன்பத்தை பற்றி. இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க கேட்டோம். அப்போ ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்கிறாரு? தீமை செய்து துன்புறுவதை விட நன்மை செய்து நீ துன்புற்றால் அது மிகவும் மேலானது அப்படின்னு சொல்கிறார். மாதா திருநாள் கொண்டாடுறோம். மாதா யாருக்காவது கெட்டது செஞ்சாங்களா? இல்லை. இயேசு சாமி திருத்துதர் பணியிலே வாசிக்கிறோம், சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காவது கெட்டது செய்தாரா? செய்யலை. இருந்தாலும் அவர்கள் வாழ்வியல் துன்பம். சில துன்பங்கள் நம்முடைய முட்டாள்தனத்தினால், நம்முடைய தவற்றினால். சில துன்பங்கள் எந்த தவறு நாம் செய்யாமலும் வரலாம். அப்போதெல்லாம் பேதுரு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், இயேசுவை பாருங்கள், வன் சொல் எதுவும் அவர் வாயிலிருந்து வரவில்லை. அவர் பழிக்கப்பட்ட போது எதிர்த்து பழிக்கவில்லை. அவர் நல்லதே செய்தார். பாருங்கள், இன்றைக்கு முன்னுரையில் சொன்னது போல, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட. பழிக்கு பழி வாங்குவான் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, நீங்கள் ஏன் துன்புறுகிறீர்கள்? ஏன் பொறுமையாக இருக்கிறீர்கள்? தாராளமாக இருக்கிறீர்கள்? பிழைக்க தெரியாதவங்க, ஏமாளி மற்றவர்கள் சொல்லலாம். நம்ம எல்லாரும் எதிர்நோக்கின் மக்கள், நம்பிக்கையின் மக்கள். பழைய தமிழில் நம்பிக்கைன்னு சொன்னோம், அதை இப்போ எதிர்நோக்குன்னு சொல்கிறோம். எதிர்நோக்குனா என்ன? இந்த உலகத்தோடு எல்லாம் முடியலப்பா, மோட்சன்னு ஒன்று இருக்கு, கடவுளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. யாராவது உங்ககிட்ட விளக்கம் கேட்டால் விளக்கம் சொல்லுங்க. நான் உயிர்ப்பில் நம்புகிறேன், விண்ணகத்தில் நம்புகிறேன். அது சொல்லும்போது எப்படி சொல்லணுமா? இன்னைக்கு சொல்லியிருக்கு, இனிமையோடும் மரியாதையோடும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஸ்பீக் ஜென்ட்லி, ஸ்வீட்லி அண்ட் வித் ரெஸ்பெக்ட். அருமையான வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, கோபப்படுறவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, கூச்சல் போடுறவங்க எல்லாம் இன்னைக்கு தயவு செய்து மாறுங்க. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா ரொம்ப குறைவாக பேசினாங்க. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று பேசினார்கள். ஆண்டவரை புகழ்ந்தார்கள். மகனே, ரசம் தேர்ந்து விட்டது என்று பேசினார்கள். மகனே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே. மாதா ரொம்ப பேசினாங்க. அதுவும் சூசேப்பர் ஒன்றுமே பேசலை பாருங்க. இன்னைக்கு வாசித்த 2ஆம் வாசகத்தில், இன்னையிலேருந்து நான் என் வாயை அடக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தால் சண்டையே வராது. ஒன்றுமே பேசவே கூடாது. சில பேர் அவன் ஏன் பேசல, அமைதியாக இருக்கான். பேசாமல் இருக்கதே நல்லது. பேசி கெடுப்பதை விட அப்படி பேசினாலும் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லியிருக்கு, தீய சொல் எதுவும் உங்கள் வாயின் என்று வராதிருக்கட்டும், கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். மத்தேயு 12 வாசிக்கிறோம், உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்வை நாளில் மனிதர் பேசும் பயனற்ற சொல் ஒவ்வொன்றுக்காகவும் கணக்கு கேட்கப்படும். நான் உண்மையை தானே பேசுகிறேன், நீதி என் பக்கம்தானே
என்று சில பேர். என்ன பேசுகிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல, எவ்வாறு பேசுகிறோம், கனிவோடு, அன்போடு, மரியாதையோடு பேச வேண்டும். இதுதான் நமக்கு இன்றைக்கு மாதா கற்றுக் கொடுக்கின்ற பாடம். பிரியமானவர்களே, இதை மறந்துவிடக்கூடாது. எப்படி மௌனமாக துன்புற வேண்டும், குடும்பத்தினருக்காக துன்புற வேண்டும், தியாகம் செய்து உங்கள் அன்பை உங்கள் குடும்பத்தாருக்கு காட்ட வேண்டும், மௌனம் காக்க வேண்டும், பேசினால் அன்பாக பேச வேண்டும். இது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கின்ற இன்னொரு பாடம். இறுதியாக பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். அடுத்த சில நாட்களில் பெந்தகோஸ்தே பெருவிழா வரை தொடர்ந்து இந்த தூய ஆவியை பற்றிய பகுதி நம் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்படும். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலிருந்து முதல்ல அந்த பாராக்ளீட் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். பிரியமானவர்களே, திருத்தந்தை புனித பிரான்சிஸ், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார்கள் அடிக்கடி, நாம் யாருமே அனாதைகள் அல்ல, நம் எல்லாருக்கும் நம் அன்பு தாயை இதோ உன் தாய் என்று ஆண்டவர் அன்றைக்கு விட்டு செல்லிருக்கிறார். ஜெயராக்கினி அன்னை நம் எல்லாருக்கும் தாய். நாம் யாரும் அனாதைகள் அல்ல. ஆண்டவர் இன்னொரு பக்கம் இதோ என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்றார். அவர் சொன்னது ஒரு பக்கம் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, இன்னொரு பக்கம் புனித மிகு நற்கருணை. வல்லமையுள்ள வார்த்தை, புனித மிகு நற்கருணை, ஆண்டவர் இருப்பது. இன்றைக்கு நாம் கேட்டது பாருங்கள், பாராக்ளேட், தூய ஆவியானவர், அவரை கொடுக்கிறேன். நான் மரித்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு உங்களுக்கு துணையாக இருப்பவர். பாராக்ளேட் என்றால் பக்கத்தில் இருப்பவர். பாராக்ளேட் என்ற வார்த்தைக்கு பொருள் பக்கத்தில் இருப்பவர். மாதா பக்கத்தில் இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி, மாதா பக்கத்தில் இருக்காங்க, தூய ஆவியானவர் பக்கத்தில் இருக்காங்க, நான் என் குடும்பத்தாருக்கு பக்கத்தில் இருப்பேன். சில பேர் கண்டுக்கவே மாட்டுறாங்க. நம்ம கஷ்டப்படும் போது அண்ணனா தம்பியான், அக்காவா தங்கச்சான், வேதனையில் வாடுகிறோம், நோயுற்று மடிகிறோம், சில பேர் கண்டுக்க மாட்டுறாங்க. பக்கத்தில் இருப்பவராக நாம் இருக்க வேண்டாம், அருகில் இருப்பவராக நாம் இருக்க வேண்டாம். ரெண்டாவது பாருங்க, அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பவர். மாதா ஆறுதலின் தாய், இரக்கத்தின் தாய். தன்னுடைய பிரசன்னத்தால் கல்வாரி மலையிலே சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார்கள் மாதா. தன்னுடைய பிரசன்னத்தால் ஆறுதல் கொடுத்த மாதா. இன்றைக்கு நானும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன், மாதாவை போல, தூய ஆவியாரை போல. இன்றைய வாசகத்திலே இன்னொன்றும் நாம் கேட்டோம். தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுபவர், நமக்காக பரிந்து பேசுபவர். எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்திலே இடம் வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறார்கள். நம்முடைய தாய் மாதா, மகனே ரசம் தேர்ந்து விட்டது, பரிந்து பேசுகிறார்கள். இன்றைக்காம் இந்த உழவர்கரை மக்களுக்காக ஜெயராக்கினி தாய் பரிந்து பேசுகிறார்கள். நாமும் பரிந்து பேச வேண்டும். கொஞ்சம் இறக்கப்படுங்க என்று பரிந்து பேச வேண்டும், பக்கத்தில் இருக்க வேண்டும், ஆறுதல் கூற வேண்டும். நீ அதிக மார்க் வாங்கல பரவாயில்ல, ஃபெயில் ஆகிட்ட பரவாயில்ல, உன்னை நான் வேற ஒரு கோர்ஸுக்கு அனுப்பி உன்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொன்று, நாம் எல்லாரும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னேன்,
நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு பாருங்க, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 21 வரைக்கும் 7 வசனம். 7 தடவை ஒன்றாயிருப்பது, ஒன்றாயிருப்பது, இறைவனோடு ஒன்றாயிருப்பது. 7 வசனத்தில் 7 தடவை அந்த அர்த்தமுள்ள வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன? கடவுளோடு நாம் ஒன்றாயிருக்க வேண்டும், கடவுளோடு நாம் ஒன்றாயிருக்க வேண்டும். அதன் விளைவாக நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். அதைத்தான் மாதா விரும்புகிறார். சில பேர் நான் சொன்ன மாதிரி வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, சொந்த தாய்க்கு சாப்பாடு போடாத. அந்த மாதா கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க நிச்சயமாக. வீட்டில் இருக்க உன்னை பெற்றெடுத்த அம்மாவை கண்டுகொள்ளாமல் சண்டை போட்டுக்கொண்டு நீ உன் பொண்டாடி பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் திருப்பயணம் செய்தால் அது ஏற்குமா? ஏற்காது. ஒன்றாயிருங்கள், நல்லது செய்யுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பதை பாருங்கள். இன்னும் இந்த நற்செய்தி பகுதியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆரம்பிப்பதும் அப்படித்தான் முடிகிறது, முடிவதும் அப்படித்தான் முடிகிறது. ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான், எனக்கு கீழ்ப்படிவான். அப்படி ஆரம்பிக்குது. பின்னாடி இன்றைய நற்செய்தி பகுதி 21ஆம் அதிகாரம் முடியும் போதும் என்னை அன்பு செய்கிறவர்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள். அதுவும் ஆண்டவர் நீ கட்டாயம் அன்பு செய்யன்னு சொல்லலை. ஏற்கனவே இந்த யோவான் நற்செய்தி மற்ற நற்செய்தியெல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக சர்வேஸ்வரனை நேசிப்பது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. இந்த கட்டளைகள்லாம் மற்ற நற்செய்தியில் இருக்கு. முத இயேசு கெஞ்சி கேட்கிறார். இன்னைக்கு மாதா கெஞ்சி கேட்கிறாங்க. இயேசு என்ன கெஞ்சி கேட்கிறார்? தயை கூர்ந்து என்னை நீ அன்பு செய். உடனே நான் அன்பு செய்கிறேன்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன செய்யணும்? என் வார்த்தைகளை கேட்க வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 தடவை சொல்லியிருக்கு. மாதா அன்னைக்கு அந்த கானாவூர் திருமணத்தில் வேலைக்காரங்கிட்ட என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். என்னுடைய ஆயர் பணியின் விருது வாக்கு இதுதான், அவருக்கு செவி சாய்க்கன். ஒரு பக்கம் இணை சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் லிசன் ஓ இஸ்ராயல், கேளுங்கள் வாழ்வடைவீர்கள், கேளுங்கள் கேளுங்கள், ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள்னு இருக்கு. இங்கே என்னன்னா மாதா என் மகன் சொல்வதை கேளுங்கள்றாங்க. அப்புறம் இந்த தாபோர் மலையில் மறுரூபமாகும்போது தந்தை கடவுளே வந்து அவருக்கு செவி சாயுங்கள். ஆகையினால அவருக்கு செவி சாயுங்கள், டு லிசன் டு ஹிம், அவருக்கு செவி சாய்க்க. இதைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அதே போல தான் இந்த நல்ல நாளில் மாதா மீண்டும் சொல்வதை, தந்தையாகிய இறைவன் மீண்டும் சொல்வதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தூய ஆவி, இன்றைக்கு புனிதமிகு கன்னிமரியா நம் எல்லாருக்கும் உணர்த்துவது, அவர்களை போல இருக்க, அவர்கள் செய்வதை நாம் செய்ய. மாம்பழ தோலோடு நம் வாழ்க்கை முடியக்கூடாது. சதை பகுதியை உண்டு மகிழ வேண்டும். நம் எல்லாருக்காகவும் நம் அன்பு தாய் ஜெயராக்கினி தாய் பரிந்து பேசுவாராக. ஆமேன்.